அண்மை செய்தி. ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய கஸ்தூரி மீது காவலர்கள் வழக்கு பதிந்து அவரை தேடி வந்த நிலையில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட கஸ்தூரி தற்பொழுது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அவர். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதற்காக அவர் மீது வழக்கு பதிந்து அவரை தேடி வந்த காவல்துறையினர் தற்பொழுது அவரை ஹைதராபாத்தில் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். தற்பொழுது அவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அங்கு வைத்து அவரிடம் எவ்வளவு நேரத்திற்கு விசாரணை நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது? அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? வணக்கம். நடிகை கஸ்தூரியை கைது செய்து தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். அழைத்து வருவதற்கு முன்பதாக அவருடைய உடல் பரிசோதனைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு நடிகை கஸ்தூரி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவருடன் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். ஹைதராபாத்தில் அவர் தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில் பதுங்கியிருந்ததை அறிந்து போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. இதில் நடிகை கஸ்தூரி பங்கேற்று ஆக்ரோஷமாக பேசினார். அப்போது அவர் தெலுங்கு மக்கள் பற்றிய கருத்துக்களை சர்ச்சையாக பேசியிருந்தார். அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு ராஜாவுக்கு அந்தப்புற மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்களை தெலுங்கு பேசியவர்களை எல்லாம் தமிழர்கள் இனம் என்று சொல்லும் போது எப்போதோ வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். இந்த சர்ச்சைக்குரிய கருத்து சமூக ஊடகங்களில் வெறும் விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது. கஸ்தூரியின் இந்த கருத்து தான் சர்ச்சையானது. அவர் தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்தி விட்டதாக போலீஸ் நிலையங்களில் புகார் குவிந்தன. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சென்னை, எழும்பூர் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி கஸ்தூரிக்கு சம்மன் வழங்கினர். இதையடுத்து கஸ்தூரியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. சென்னை, எழும்பூர் போலீசார் சார்பில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த தனிப்படை போலீசார் கஸ்தூரியை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே தான் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரது மனுவை தள்ளுபடி செய்தார். இதனால் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்கவில்லை. இதனால் கஸ்தூரி விரைவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் தான் இன்று கஸ்தூரியை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் பதுங்கி இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் கஸ்தூரி சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் வீட்டில் பதுங்கியிருந்ததாகவும் அதனை மோப்பம் பிடித்த தனிப்படை போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து தற்பொழுது விசாரணைக்காக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வந்துள்ளனர். அழைத்து வரும் பொழுது காரில் இருந்து இறங்கும் பொழுது கூட சிரித்த முகத்தோடு தான் அவர் இறங்கி அந்த விசாரணைக்கு வந்திருந்தார். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஜெர்ரி, தற்போது அவர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். விசாரணையில் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிராமணர்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து இங்க தெலுங்கு மக்களுக்கு எதிராக இந்த கருத்துக்களை பேசியிருந்தார். இதனை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவானது நடைபெற்றது. தற்போது விசாரணைக்கு ஆஜராகும்படி உங்களை அழைத்திருந்தோம், ஏன் எதற்காக ஆஜராகவில்லை, எதற்காக ஆந்திராவில் சென்று பதிவிருந்தீர்கள், பின்பு எந்த நோக்கத்திற்காக பேசினீர்கள், யாருடைய உந்துதலின் பெயரில் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசினீர்கள் என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.